நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை வந்து நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம வந்து சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் வந்து ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல வந்து நம்ம வந்து தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக என்ன சொல்கிறோன்னா மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் வந்து கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக வந்து நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் வந்து உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய அதாவது முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய நேர்கள் அப்படியே எதிர்பார்ப்பாங்க. மேச ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரான்னு தெரியலையே, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இவ்வளவு நாட்களாக சில நபர்களுக்கு தன்னம்பிக்கை கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஒரு சிறு தடுமாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களை நீங்கள் இயக்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன கேள்வியெலாம் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக, நேர்மையான விஷயங்களை மட்டும் தைரியமாக நீங்கள் செய்து முடிப்பது மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அதேபோல் நம்முடைய மேசராசி அன்பர்களை யாரெல்லாம் அரசாங்க பணியில் சேர வேண்டும் என விருப்பப்படுகிறீர்களோ இந்த ஆவணி மாதம் துவக்கத்தில் வளர்பிறையில்
நீங்கள் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்கள். அதேபோல் எக்ஸாம் எழுதுகிறா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு போய் எழுதுங்க. உறுதியாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதில் உங்கள் சுய ஜாதகத்திலும் அதிகமான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, மேசராசியில் அரசாங்க வேலையில் இருக்கிறோம், ஆனால் ரொம்ப ஒரு உண்மையாக நேர்மையாக இருந்தும் கூட இன்னும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கல. இந்த கலியுகத்தில் ஏமாற்றுவனுக்கும் மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவனுக்கு தான் அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் மனசார எதனாலும் நேர்படையாக பேசி உண்மையாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளை மாற்றி அமைத்து நீங்கள் நேர்மையானவர் என்பதை உங்களுடைய மேல் அதிகாரி புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அதேபோல் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா புதிய உற்பத்திகள், புதிய புதிய யுத்திகள் உருவாகும். இதை இப்படி பண்ணிடலாம், இதை அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணால் எந்த பிரச்சனை வரும், இதை கரெக்டாக பண்ணோம்னா இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனைகள், அற்புதமான சிந்தனைகள் இங்கே செயல்பட போகுது. ரொம்ப ரொம்ப ப்ரொஃபைட்டாக, ரொம்ப ரொம்ப க்யூராக நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அதேபோல் வெளிநாட்டில் இருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பிறந்த மண்ணை விட்டு எந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டீங்கனாலே அது வெளிநாடு தான். ஓகேவா? அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் உண்டு. ஏன்னா தன்னுடைய நாட்டை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற நம்முடைய மேசராசி என்பவர்களுடைய தியாகம் உண்மையிலேயே அது சொல்லில் அடங்காது. ஏன்னா நீங்கள் ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் நிதானமாக வேலை பார்க்குறீங்கன்னா அது மிகப்பெரிய காரணம் உங்களுடைய குடும்பத்துக்காகவே. உங்களுடைய பொறுமையை நீங்கள் கையாளுறீங்கன்னா அதுக்கும் மிகப்பெரிய காரணம் உங்களுடைய குடும்பம்தான். இல்லைனா சில நேரங்களில் போங்கூடா நீங்களும் உங்களை வேலையை டிப்ரெஷனில் தூக்கி போட்டு வரக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் கோவப்படும் போது உங்கள் கண்ணில் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தெரியும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா அதை கடவுளுக்கு நிகராக சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடில் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக நம்மளால் பார்க்க முடியுது. அதேபோல் நம்மளுடைய மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு கிடைக்கும். உங்களுடைய நேர்மையை பார்த்து உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்கள் அவங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த கடைக்கு போங்க, இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இந்த நபரை போய் பாருங்கள், இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அவங்களே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். ஏன்னா உங்களுடைய அங்கீகாரம் இந்த மாதத்தில் ஒரு பிரதிபலிக்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறது என்பது உண்மை. புதிய புதிய வாடிக்கையாளர் வந்தால் என்ன ஆகும், லாபம் அதிகரிக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு இயங்குகிறது. அதேபோல் நம்முடைய மேச ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு, திருமணம் முடித்து குடும்ப பெண்களாக இருக்கும் நம்மளுடைய மேசராசி பெண்களுக்கு, அதாவது திருமணம் முடித்து வேலைக்கு போனாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருமே குடும்ப பெண்கள் தான். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய மேசராசி குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்கனவே தாங்க முடியல பொறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமான பொறுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பொறுப்புகள் மூலமாக உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட பரவாயில்லையே, இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட ஒப்படைச்சோம், இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு உங்களை பாராட்டும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். மரியாதை, மதிப்பு உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் நம்முடைய மேசராசியில் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக படிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக அப்படியே மெமரி ஸ்டோரேஜ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம சிட்டி ரஜினிகாந்த் எப்படி அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே எழுதுவாரோ அது மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் படிப்பில் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த மாதம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகும்.
அவசரப்பட்டு போய் கீழே விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த மாதம் உங்களுக்கு தொழிலுக்கான அங்கீகாரம் இருக்குது, உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான அங்கீகாரம் இருக்குது, உங்களுடைய வருமானம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் என்று மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட்டால் இனி வரப்போகிற அத்தனை மாதத்துக்குரிய விஷயங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பான பலன்கள் மூலம் அணிவிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை.